ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டிக்கோரம் அப்படிங்கிற ஒரு லிட்ரரி டேர்ம் தான். என்ன டிக்கோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி எழுதும் போது அந்த ஸ்டோரிக்கு அப்ராப்ரியேட்டான அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை என்ன பர்பஸ்க்காக நம்ம ஸ்டோரி எழுதுகிறோமோ அந்த பர்பஸ்க்காக உள்ள வார்த்தைகளை வேர்ட்ஸு என்ன டோனு அந்த மாதிரி விஷயத்தெலாம் கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக அந்த இடத்துல செட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் டெக்கோரம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்கோட டெத்து அப்படிங்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, அந்த கிங்கோட டெத்து அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா, இந்த கீழே கொடுத்துருவோம் பாருங்கள். எக்ஸாம்பிள், த கிங் கேஸ்கட் வாஸ் போனே சோலமன்லி த்ரூ த கேத்ரல் அகாம்பனிட் பை த மவுண்ட்ஃபுல் டோலிங் ஆஃப் பெல்ஸ் அண்ட் சாஃப்ட் வீப்பிங் ஆஃப் த ராயல் ஃபேமிலி. தி ஏர் வாஸ் ஹெவி வித் த சென்ட் ஆஃப் இன்சென்ஸ் அண்ட் த வெயிட் ஆஃப் கிரீஃப். அதாவது இது ஃபுல்லாகவே அந்த அவர் கிங் இறந்து போயிட்டார். அவர் சவப்பட்டியில் எல்லோரும் சுமந்து போனாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சோகமான நிலைமையில் இருந்தாங்க. ஸோ பக்தி வாசனை அடிச்சுது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் படிக்கும்போது கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அது படிக்கும் போதே நம்ம மைண்டில் வந்து என்ன தோணுன்னா, ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டான வார்த்தைகளை போட்டிருக்காங்க. டெத்து நடந்திருக்கு, அந்த டெத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வார்த்தைகளை சொல்கிறாங்க. ரீடர்ஸ் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்தது ரெண்டாவது நீங்கள் பார்க்கலாம், இன்அப்ராப்ரியேட் அப்படிங்கிற விஷயம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, தி கிங் டெட் பாடி வாஸ் ட்ராக்டு த்ரூ த சர்ச்சு. அதாவது கிங்கோட டெட் பாடியை இழுத்துட்டு போனாங்க சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு இழுத்துட்டு போனாங்க. ஸோ எப்படி இழுத்துட்டு போனாங்கன்னா, ஒரு பொட்டேட்டோ சாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டேட்டோஸ் எப்படி இழுத்துட்டு போங்களோ அது மாதிரி அந்த கிங்கோட டெட் பாடி இழுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஸ்டோரி எழுதணும்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி, அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுதணும். அதுதான் இந்த டெக்கோரம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.